வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டையம்மன் கோவிலில் முதல் பிள்ளைப்பொங்கல் செவ்வாய்க்கிழமை, முதல் செவ்வாய் இன்னைக்கு. அதாவது நேற்று மேடை போட்டாங்க இல்லையா, அதுக்கு அடுத்து இன்னைக்கு முதல் செவ்வாய். நம்ம நேற்று பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் தீபம் பார்க்க முடியல, உள்ள கூட்டத்தில் இருந்தோம் அந்த பக்கம். அதனால் இன்னைக்கு நம்ம பிள்ளையார் முருகன் தீபம் பார்க்குறக்காக இங்கே கோயிலுக்குள்ளே இருக்கோம். இப்போ பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் தீபம் ஆகிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. முருகன் எப்போவுமே இங்கே வேல் தான், பிள்ளையார் சின்ன உருவமாக இருக்குது. நம்ம ஆண்கள்லாம் முன்னாடி நின்னாங்க, நம்ம பின்னாடி இருந்ததுனால தூரத்துலேருந்து தான் தெரியுறாங்க பிள்ளையாரும் முருகனும். நம்ம தீபம் பார்க்குறோம். இப்போ அவங்க பெரிய சுவாமி தியாகராஜன் தான் ஆரத்தி காட்டுறாங்க பிள்ளையாருக்கு. கீழே பார்த்தீங்களா ஒரு அடுப்பும் பானையும் பூவெல்லாம் வச்சுருக்காங்க கோலமிட்டு. அதை எடுத்துகிட்டு போய் அம்மனுக்கு முன்னாடி இன்றைக்கி முதல் புள்ளி பொங்கல் வைப்பாங்க. அவங்க ஊர்வலமாக அதை எடுத்துகிட்டு போகிறத நம்ம இப்போ பார்க்குறோம். அவங்க கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுப்பு ஒருத்தர், பானை ஒருத்தர், அவங்க சுவாமிகள் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க, பூசாரிகள். இப்போ வந்திருக்க கூட்டம் மக்கள் வெள்ளத்தை நம்ம பார்க்குறோம். எல்லோரும் தீபம் பார்க்கறதுக்காக அம்மனுக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம் இருக்காங்க. நம்ம அதனால் இன்றைக்கி லேட்டாக வந்ததுனால அங்கே உள்ள அம்மனுக்குள்ளே போய் பார்க்க முடியல. உள்ளேயும் டிவிலையும் அம்மனுக்கு தீபம் பார்க்குறவங்க நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. உள்ள அம்மனுக்கு பொங்கல் வச்சு பால் பொங்குன உடனே இவங்கெல்லாம் பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடியாக இடம் பிடிச்சிருக்காங்க. நிறைய பேர் இடத்த போட்டுட்டு சாமியையும் பார்த்துட்டு அப்படியே பொங்கல் அங்கே பால் பொங்குதானும் பார்த்துட்டு வர போயிருக்காங்க. ஏன்னா அந்த பொங்கல் பொங்குனதுக்கப்புறம் தான் இங்கே எல்லாருமே அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் வைப்பாங்க. இப்போ எல்லாருமே இடம் பிடிச்சிருக்கதையும் வரிசையாக அடுப்பு எல்லாமே ரெடியாக வச்சுருக்கதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த செவ்வாய்க்கிழமை வர்றது அதாவது மேடை போட்ட அடுத்த நாள் முதல் பிள்ளி பொங்கல்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் நகரத்தார் எல்லாரும் வைக்கவே மாட்டாங்க. அடுத்த 2வது பிள்ளி பொங்கலுக்கு தான் நகரத்தார் எல்லாருமே வைப்பாங்க. ஊர்கள்லேருந்து வந்திருக்கவங்க, ஊருக்கு திரும்பி போகணுங்கிறாங்க, அந்த மாதிரி அவசியமானவங்களும் நாட்டார்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மற்றவங்கெல்லாம் வச்சிட்ருக்காங்க. அவங்க தான் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 2வது பிள்ளி பொங்கல் அடுத்த செவ்வாய்க்கிழமை நடைபெறும். அன்னைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கூட்டம் நிறைய இருக்கும். உள்ளே அடுப்பை கொண்டு ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு தான் அந்த கெட்டி மேலே சத்தம் நம்மளுக்கு கேட்குது. இப்போ அந்த தலைமை பூசாரி அடுப்பை பற்ற வச்சுட்டாங்க. பற்ற வச்சு பானையை அடுப்பு மேலே வச்சுட்டாங்க. இப்போ அவங்க அந்த அரிசி களைஞ்ச தண்ணி அது இப்போ பானையில் ஊற்றுவாங்க. அதுதான் பால் பொங்குறதுக்காக ஊற்றுறது. நம்ம கூட்டம் நிறைய இருந்தது. நம்ம ஃபோனை தான் தூக்கி தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. அதனால் ஒரு உத்தேசமாக தான் நான் எடுத்தேன். ஐயா ஊற்றிட்டாங்க அந்த பானையில் தண்ணி. அந்த தண்ணி சூடு பால் பொங்குறதுக்குள்ளே நம்ம வெளியே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா பக்தர்கள் உப்பு கொட்டுவாங்க அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு. அதுக்காக இங்கே வச்சுருக்காங்க உப்பு கொட்டுறதுக்கு. இது மாவிளக்கு வைக்கிறாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி அடுத்த வாரம் வர முடியாதவங்கலாம் இந்த வாரம் செய்வாங்க. இளநீ கண் திறந்து வச்சுருக்காங்க. இளநீ கண் திறந்து வச்சுருக்குதுன்னா அங்கே இளநியை வெட்டி தருவாங்க. அதை கொண்டு போய் அம்மன் கிட்ட வச்சு அவங்க விபூதி பிரசாதம் வச்சு குங்குமம் வச்சு தருவாங்க நமக்கு. அதுதான் இளநீ கண் திறக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம குடிக்கலாம். கட்டாயம் மாவிளக்கு வைக்கிறவங்க எல்லாரும் மாவிளக்கு வச்சுருப்பாங்க. அந்த ஐயாவுக்கு பார்த்திங்கன்னா வேண்டுதலுக்காக அவங்க வச்சுருக்காங்க. அப்படி வேண்டுதலுக்காக நம்ம வயிறு, தலை, நம்மளுக்கு என்ன நோய்க்காக உள்ளதோ அதுவும் நம்ம வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா 108 பிரகாரம் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று சாயங்காலம் மேடை போட்டதுலேருந்தே எல்லோரும் 108 பிரகாரம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் 21, 11 அந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வருவாங்க. 108 வரவங்க இந்த மாதிரி பேக்கெட் கையில் சாக்லேட் வச்சுக்கோங்க கணக்குக்கு. அந்த தட்டில் பார்த்திங்கன்னா சாமிக்கு வேண்டுதல் பண்ணி புடவை அந்த மாதிரிலாம் பூ, தேங்காய் பழம் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க வேண்டுதல் நிறைவேற்றி வைக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். எல்லோரும் எல்லாமே அதையும் எடுத்துகிட்டே பிரகாரமாக சாமிகிட்ட கொடுத்து வாங்கிட்டு கொண்டு வருவாங்க. இப்போ பால் பொங்க போது நம்ம வந்துட்டோம். இந்த பால் பொங்குறத பார்க்குறவங்க எல்லார் வீடுகள்லேயும் மங்களங்கள் எல்லாம் பெருகி எல்லாருமே நல்லா இருக்கணும்னு எங்கள் கோட்டை அம்மனை நான் வேண்டிக்கிறேன். பால் பொங்குறத நம்ம ஒரு கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா கூட்டம் நிறைய இருந்தாங்க. பாருங்கள் பொங்க போகுது. பால் பொங்குறதுக்காக அவர் அடுப்பை தணிச்சிட்டு அரிசி போடுறதுக்கு ரெடியாக எழுந்திரிச்சு நிற்கிறாரு. கொஞ்சம் விறகையும் வெளியே இழுத்து கொஞ்சம் அடுப்பையும் தணிச்சு வைக்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணவங்க எல்லாருமே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பால் பொங்கின உடனே எல்லாருமே அடுப்பு வச்சுட்டாங்க.
பானை வச்சுட்டாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து இடம்லாம் ஃபுல்லாக ஆகினதுனால பக்கத்தில் வந்து டூ வீலர் பார்க்கிங்லாம் இருக்கிற ஏரியாலையும் எல்லாருமே நிறைய பேர் வைக்கிறதையும், பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் இடத்துலையும் வைக்கிறவங்களையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இவங்கெல்லாம் பொங்கல் வைக்கிறத நம்ம வீடியோ எடுக்கும்போது அங்கே வந்து ரெக்கார்ட் சாங் தான் கேட்டுது. அது வந்து நம்மளுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வருங்கிறதுனால நம்ம வந்து இந்த இடத்தெல்லாம் மியூட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். நம்ம நிறைவாக வந்து அம்மனையும் பார்த்து கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 2வது நாள் அலங்காரம் இதுதான். அம்மனுக்கு பச்சை புடவை இன்றைக்கி சாத்தியிருக்காங்க, பூ அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். செந்தூரம் குங்குமம் செவ்வானம் அவ்வானம் திகழவர் கதிரின் உதயம் தேசமிகு மாணிக்கம் திரு ஏறு கமலமத் செங்கமல மஞ்சு பவளம் மந்தார மழை நாளில் வருமின்ற கோபமம் வண்டூர் மழையின் அரவம் மான்மதம் செங்குருதி போல் மலரும் மாதுளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.